ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, சுமதி அக்கா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நீங்கள் இது எப்படி சொல்கிறது, இந்த அக்கா இப்படி பண்ணுவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மாதிரியாக கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோன்னே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த மாதிரி பண்ணணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி என்னன்றதை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? வீடியோ அப்படின்னா இது ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணவே. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, அக்கா சுமதி அக்கா உங்களை ப்ராங்க் பண்ணாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களோட சைடில் இருந்து என்ன நினச்சிங்க அப்படி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. மாறன் கொஞ்சம் சவுண்டு போடுறான், தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கே நான் ஆன்சரான வீடியோ தான். அன்றைக்கி கொஞ்சம் வீடியோவும் நான் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் போஸ்ட் பண்ணலை. சரி அக்கா போஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ராங்க் பண்ணுறது இதில் நான் கொஞ்ச நாளாக ப்ராங்கே பண்ணுறதில்ல, அதை விட்டுட்டோம் இல்லையா, ரொம்ப நாளாக பண்ணவே இல்லை. காலையில் கொஞ்சம் வெளியே உள்ளே வந்துட்டேன். ஏன்னா வெளியே மாறன் ஆட்டிக்கிட்டே இருக்கான், நான் சவுண்டு ஒரு மாதிரி கேட்டே இருக்குது. தூங்கி எழுந்திரிச்சு, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது என் ஃபேஸு. சரி இந்த வீடியோ இன்னைக்கு கூட ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். அதுவரை இந்த வீடியோ போடணுன்ற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. நான் இந்த வீடியோ போடுறேன்னுன்ற ஐடியாவே எனக்கு கிடையவே கிடையாது. எதனால் போடுறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி நீங்கள் உங்களை சுமதி அக்கா ப்ராங்க் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, என்ன நினச்சிங்க, அதை சொல்லுங்கக்கா. நிறைய பேர் சுமதி அக்காவை ப்ராங்க் பண்ணது எப்படி இருந்துச்சு, பாவம் அவங்க அப்படின்னு அவங்களுக்கே போய் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்தேன். அந்த வீடியோ போகிற எனக்கு இந்த ஐடியாவே கிடையாது. ப்ராங்க் பண்ண வீடியோ போடணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. ஆனால் வீடியோ அன்னைக்கு நான் ப்ராங்க்னு சொன்னதுக்கப்புறம் நான் எடுத்துருந்தோம் வீடியோ. சும்மா சின்ன கிளிப், ஒரு 2 minutes வீடியோ மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நான் பேசியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்காவோட வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு கேட்டனால தான் இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். இல்லைனா அந்த வீடியோ எடுக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. எப்படி நினைந்து அந்த ஃபஸ்ட்டு அவள் கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்போ நான் எதுவும் பண்ணிட்டேனா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். உண்மையே நான் ப்ராங்க்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்தோடனே எனக்கு தெரியாது. கொஞ்சம் நேரம் போகும்போது அதையே அவர் ரிப்பீட்டடாக சொல்ல ராம் கண்டுபிடிச்சிட்டாரு ப்ராங்க் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ராங்க் தான் பண்ணுறான்றதை நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி அந்த விஷயத்த மட்டும்தான் அவள் கேட்டுகிட்டே இருந்தாள். அதனால் நானும் ஓகே இவ போய் சொல்கிறா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் அக்கா. அவங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ராம் யோகாவை ப்ராங்க் பண்ணுங்க. அதனால தான் எங்களை ப்ராங்க் பண்ணிட்டா. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ப்ராங்க்ன்றதை நான் எனக்கு தோணவே இல்லை. திடீர்னு கேட்கும் ஒருவேளை நம்ம எதுவும் பண்ணிட்டோமா அப்படின்றது. அக்கா ஒரு தடவை முன்னாடியே உன்னோட வீடியோலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து போட போகிறேன்னு ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருந்தா. அதனால யூடியூப்பில் எதுவும் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்களோ நானே நினச்சேன். இல்லை நம்ம எதுவும் ஸ்டெச் பண்ணி எதுவும் போயிடுச்சா அப்படின்லாம் நான் நினச்சேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டோன்னா ஒரு மாதிரி பயந்துட்டேன். போச்சு நம்ம எதுவும் பண்ணிட்டோமா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் ப்ராங்க்ன்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. அதுக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் தூரத்தில் கண்டுபிடிச்சேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஓகே என்ன பண்ணிட்டோமான்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் ப்ராங்க் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் சுமதி அக்காவோட சேனலில் பாருங்கள், உதயா சுமதி சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் ப்ராங்க் தான் பண்ணுறேன்னு நான் சொல்லும் போது அவள் சிரிச்சோன்னே ப்ராங்க் சொதப்பிட்டு வச்சு. அதுக்கடுத்து சேக்கா நீனா முன்னாடியே சொல்லிட்டு பண்ண வேண்டியதானக்கா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் ப்ராங்க் சொல்லிட்டு பண்ண முடியாது இல்லையா, அதனால் சொல்லாமல் பண்ணிட்டா. அது ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் மாதிரி ஒரு பயந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து ப்ராங்க்னு சொன்னோடனே அப்புறம் அக்கா அடுத்த நாள் கால் பண்ணி, அடுத்த நாள் தான் என்னன்னு தெரில, ஒரு 2 daysக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் நினைக்கிறேன், அடுத்த நாளே கால் பண்ணி அவள் என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னா, நான் சொன்ன திட்டணும் தானே நினச்சி கால் பண்ணேன். ஏன்னா நீ அக்கா தம்பி நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டவுடனே எனக்கு மனசு கேட்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. அது நல்லா இருக்கான்னு சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கடுத்து அந்த ப்ராங்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 daysக்கு அப்புறம் திருப்பி கால் பண்ணி எதுவும் தப்பாக நினச்சிக்காதடி அப்படின்ற மாதிரி சொன்னாக்கா, இதனால என்னக்கா இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி. எப்படி சொல்கிறது, அது அக்கா கொஞ்சம் நான் எதுவும் நினச்சிருப்பணும் அப்படின்னு நினச்சி கால் பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிச்சு. தப்பாக எடுத்துக்காத, நான் வீடியோக்காக தான் பண்ணேன், அது அப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. சரி அதான் ரொம்ப நான் போகாமல் மேலா ப்ளே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இது பரவாயில்ல, வீடியோ தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் இந்த ப்ராங்க் அதுக்கடுத்து சால்வ் ஆயிடுச்சு.
அதுக்கடுத்து ஓகே ப்ராங்க் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கடுத்து வந்து நிறைய பேர் அதையே கேட்குறீங்க, சுமதி அக்கா ப்ராங்க் பண்ணது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிச்சா இல்லை தெரியலையா, இல்லை சும்மா சொல்லி வச்சு பண்ணீங்களா அப்படிங்கிறது. சத்தியமாக நாங்கள் சொல்லி வச்சுலாம் பண்ணலை. எனக்கு பண்ணது அவட பேசி கிட்டத்தட்ட ஒரு அப்படி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ப்ராங்க் கால் பண்ணதுக்கு முன்னாடி. திடீர்னு கால் பண்ணும்போது ஏன்னா டக்குன்னு கால் பண்ணி இது கேட்கும்போது உண்மையில் நம்ம ஏதாவது பண்ணிட்டோமான்னு நான் ரியலைஸ் பண்ணேன். யோசிச்சு பார்த்தேன் என்னமோ பண்ணிட்டோமா அப்படின்னு. அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம்னா சும்மா அவளுக்கு தெரியாது ஏதோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடும். அது ஸ்க்ரீன்ஷாட் அது இல்லையக்கா வேறு தான் கரெக்டாக அனுப்புக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் கண்டுபிடிச்சோன்னே அதுக்கடுத்து நாங்கள் பேசுவோம். அந்த வீடியோ கொஞ்சோன்னு கிளிப் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. சுமதி அக்கா ஃபோன் அடிச்சு மதுரையிலேருந்து கால் பண்ணி எங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் விட்டுருக்காப்ல. எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க எங்க சுமதி அக்கா. சுமதி அக்கா மதுரையிலிருந்து உதயா சுமதின்னு சொன்னாதான் தெரியும். எங்களை வந்து எங்களை அழுக வைக்கிறாங்க. நாங்க மாலை போட்டிருக்கோம். நாங்க ஒரு அப்பாவி ஜீவன்கள். பொய் சொல்ல மாட்டோம், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். எங்களை போய் வந்து அவங்க சேனல் போய் நாங்க அவங்க சேனல் ஸ்ட்ரைக் கொடுத்தோம். எங்க சேனல் ஸ்ட்ரைக் சொல்றாங்க. நான் குடுத்தேன்னு சொல்றேன்ல அதுக்கு ப்ரூஃப் அனுப்புக்கா. ஏக்கா ஏய் உனக்கு தெரியாது நடிப்பு அக்கா, நீ சரியான நடிப்பு உருட்டு. அப்பா வேற கால் பண்றாரு. அக்கா முன்னாடியே சொல்லிட்டு பிராங்க் எடுக்கா. நாம கொஞ்சம் ஆக்ட் பண்ணிருப்போம்லக்கா. இப்ப பண்ணவா என்ன பண்ணே அக்கா? சத்தியமா நான் உண்மையாவே நான் பண்ணவே இல்லக்கா. உனக்கு போய் நான் ஸ்ட்ரைக் கொடுப்பேனாக்கா? நீ அக்கா இல்லையாக்கா? நான் உன்னைய கூட பிறந்த அக்காவை தானக்கா நினைச்சேன். உனக்கு போய் ஸ்ட்ரைக் கொடுப்பேனாக்கா? அம்மா அழுகுறாடா. என்னக்கா அமைதியா இருக்க? சொல்லுக்கா. நீ அழுக்காங்க இருந்து அக்கா, நீ அங்க இருந்து அழுக்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஐயா இங்க கால் பண்ணிட்டாரு. நீ ஏதாவது சொல்லு அழு. ஏண்டி நான் சொல்றேன், நானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்லு. அடில நானே கஷ்டப்பட்டு இருக்கேன். நானே அக்கா சத்தியமா நான் வந்து இந்த மாதிரி பண்ணலக்கா. உண்மையாவே நான் பண்ணலக்கா. சத்தியம் எனக்கு தெரியல. தெரியாம கை டச் ஆயிடுச்சு போலக்கா. ஆமாக்கா தெரியாம சுமதி அக்கா சேனல்ல ஸ்ட்ரைக் கொடுத்தேக்கா. நான் யோசிச்சேன் நம்ம தெரியாம என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருந்திருக்கும், கொஞ்சம் காமெடியாக தான் இருந்திருக்கும். நான் ப்ராங்க் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுத்தேன். கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன், ஒரு 2 மினிட்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க அந்த வீடியோவுக்கு. கண்டிப்பாக நாளைக்கு அந்த வீடியோ வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.